இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போனாங்கன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஒரு 2 மணி நேரம் இருக்குங்கய்யா. நான் எதாச்சும் வாசப்பக்கம் வந்தேன். அந்த குடும்பம் மொத்தமா கார்ல கிளம்பி போனாங்க. கூட 2 சாமியாரும் போனாங்க. எனக்கு அம்புட்டு தான் சார் தெரியும். அண்ணா, என்னண்ணே இது? சாமியார் வேற உள்ள வராங்க. டேய், ஒன்னும் புரியலையே. சம்மோ, அந்த எம்எல்ஏ பெரிய இடம், இதுல சாமியார் வேற சம்மந்தப்பட்டிருக்காவ. ஒருவேளை பரணி சொன்ன மாதிரி நரபலியா இருக்குமோ? டேய், சும்மா இருடா. தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பேசாத. என் மனசுல அதை நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருக்கேன். சண்முகம், என்னடா இது? போக போக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கனியை இப்ப காப்பாத்த முடியுமா முடியாதா? டாக்டர், இப்ப அதை பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம கனி அவங்க கிட்ட இருக்காவ. அவளை அவங்க கிட்ட இருந்து மீட்க என்னென்னலாம் வழி இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். நேரம் ஆக ஆக எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இல்லை, என்னென்ன வழி இருக்கோ யோசிப்போம்ல. ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க. என்ன செய்ய? என்ன இருக்கு? என்னத்தை செய்ய? நல்லா யோசிக்க. ஏதாச்சும் யோசிச்சு சொல்லுங்க. யோ எம்எல்ஏ, அவங்க வீட்டுக்காரம்மா, அவங்க போன் நம்பர் ஏதாவது தெரியுமா உனக்கு? ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த எம்எல்ஏ நம்பரை பிடிச்சிடலாம் ஐயா. இந்த வீட்டுக்காரம்மா நம்பரை கூட பிடிச்சிடலாம். ஆனா கூட யார் இருப்பா? அந்த நம்பர் தான் நமக்கு வேணும். அதை வச்சுதான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். ஐயா, அவங்க டிரைவர் எனக்கு தெரிஞ்ச பையன் தான், சொந்தக்கார பையன் தான். அவன் நம்பர் வேணா உங்களுக்கு தரட்டுங்களா? முதல்ல அதை கொடுல, நான் அந்த நம்பரை வச்சு அவங்களை பிடிச்சிடுறேன். சண்முகம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சண்முகம். இல்லை, வெளியூருக்கு போற நம்மள திரும்ப வர வச்சது ஆறுல அந்த முருகன் தான் நம்மள திரும்ப வர வச்சது. கண்டிப்பா அவன் நம்ம கனியை காப்பாத்துவான். நம்பிக்கையோட இல்ல, ஏதோ ஒரு வழி காட்டுவான்ல. நிச்சயம் ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான். சம்மோ, அந்த எம்எல்ஏ நம்பரு, அவங்க வீட்டுக்காரம்மா நம்பரு ரெண்டுமே கிடைச்சிருச்சு. இதாங்க சார்.